இப்போ எப்பவுமே எங்கேயா ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கிறது இல்லை. ரொம்ப ஆர்வமாக நம்ம ஃபுல்லாக இங்கே இருக்கிறதுக்கு காரணம், முழு காரணம் அல்லாஹ்வுக்கே எல்லாரும் இங்கே உள்ள உஸ்தாத்மார்கள், அதிலும் குறிப்பாக நம்ம சாதிக்க சிறந்தவங்க ஷேக் ஹசன் லால்பேட்டை உஸ்தாத் ஹசன் சொல்லவே வேண்டாம். ஆரம்பத்தில் இருந்து அழகான முறையில் நிகழ்ச்சியை மட்டும் இல்லாமல் மதரசாவையே சிறப்பாக கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அலி ஹசரத்து கிராத் அவ்வளோ அழகா இருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய தியாகம் இதுல செஞ்சிருக்கிறது, எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு. அதுல ஹசரத்துக்கு நீங்க துவா செய்யுங்க. நிறைய உங்கள்கிட்ட பேசுறாங்க, சில பேருக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா ஹசரத்துக்கு சத்தமோடு பேசுறாங்களேட்டு. ஒரு தாயும் தந்தையும் எப்படி பேசுவார்களோ அதற்கு அடுத்தபடி உஸ்தாது தான். அந்த அடிப்படையில் ஹசரத்து பேசுறாங்க. உண்மையிலே சொல்ல போனா இவங்க இப்ப இருக்கிற கண்டிஷன்ல டாக்டர் சொன்னது ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்காக நீங்க துவா செய்யுங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை வழங்கிடுவாராக. பிள்ளைகளுக்காக கடந்த 1 வாரம் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலு, ஒரு பக்கம் வீடு, ஒரு பக்கம் இந்த மதரசா விஷயம், ஏன்னா அவங்க நிற்க முடியாது, படுக்கவும் முடியாது. அதனால பிள்ளைகளும் தனிப்பட்ட முறையில் துவா செய்யுங்க. பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க, துவா செய்யுங்க. இந்த நிர்வாகத்துக்காக துவா செய்யுங்க, மதரசுக்காக துவா செய்யுங்க. இன்னும் இதை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வதற்கு என்னென்ன ஆயத்தங்கள் நீங்கள் செய்ய முடியுமோ உங்கள் ஹக்குகளை தயவு கூர்ந்து இன்னும் அதிகமாக நீங்க கொடுங்க. அல்லாஹ் இந்த உஸ்தாத்மார்களுக்கும் பரக்கத் செய்வானாக. மாணவ கண்மணிகளில் திறமையான பிள்ளைகளை இன்னும் அல்லாஹ் வளர்ச்சியாக எல்லா பிள்ளைகளுக்கும் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் நம்ம அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வரக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்திலிருந்து அலிஃபா தாலிருந்து தஜ்வீதோட குர்ஆனை ஓதி 2 தடவை கதம் செஞ்ச மாணவர்கள் இந்த பிள்ளைங்க தான். இப்போ 6 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஆனா மொத்தத்தில் ஒரு 16 பிள்ளைங்க தான். ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட நம்ம மதரசாவில் இருந்து 27 மாணவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் 27 மாணவர்கள் இதுவரைக்கும் ஆலி மோதுறதுக்காக வேண்டி மதரசாவுக்கு போயிருக்காங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நம்முடைய மதரசாவில் ஓதுற மாணவர்கள் 27 மாணவர்கள் ஆலி மோதுறதுக்காக வேண்டி மதரசா போயிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் சில மாணவர்கள் அடுத்த வருஷம் ஆலி முடிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஆலி வாங்க நம்ம முயற்சி செஞ்சிருக்கிறோம். பெற்றவங்க நம்மளோட சேர்ந்து முயற்சி செஞ்சாங்கன்னா ஆக்கிடலாம். இன்ஷா அல்லாஹ் வரிசையா கூப்பிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு மாணவர்களாக முதலாக முகமது அக்பர் அவர்கள், அடுத்து முகமது நிசாருல்லா அவர்கள், நிசாருல்லா அவர்கள், அடுத்து முகமது ஹுசைன் அவர்கள் வருகிறார். முகமது ஷபீர், சர்தார் முகமது ரஃபி, அடுத்தபடியாக ஆசிஃப் அலி கான், அமீர் கான் அவருடைய மகன். அடுத்து முகமது சுஹைல், சர்தார் முகமது ஹுசைன். அடுத்து பெண் பிள்ளைகள் அல்பியா பாத்திமா, சன்னாப் ஹசேன் பாஷா. அடுத்தபடியாக சுமையா பேகம், சன்னாப் முகமது இசா. அடுத்தபடியாக சுல்பா ஆசியா, சன்னாப் சாதி பாஷா. அடுத்தபடியாக ஃபர்ஹானா,
அஜீஸ். அடுத்தபடியாக இஸ்மா நிஹார் சன் ஆஃப் ஜாகிர் ஹுசைன். அடுத்தபடியாக சம்ரீன் பானு சன் ஆஃப் முஹம்மது ஸ்தான் பாஷா. அடுத்தபடியாக அனீஸ் ஃபாத்திமா சன் ஆஃப் நசீர் அஹமத். அடுத்தபடியாக அப்சாரா ஃபாத்திமா சன் ஆஃப் ஜலால். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இந்த 16 பிள்ளைகளும் குர்ஆனை தஜ்வீதோடு ஓதுற பிள்ளைகள். தஜ்வீதோடு குர்ஆனை முடித்த பிள்ளைகள், ஆரம்பத்திலிருந்து இந்த மதரசால ஓதுற பிள்ளைங்க. இன்ஷா அல்லாஹ் இருக்கக்கூடிய இதே பிள்ளைகளும் இதே மாதிரி அடுத்தடுத்த வருடங்களில் சாதனைகள் பெறுவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒழுக்கமாக மதரசாவிலே உஸ்தாதுகளை கண்ணியப்படுத்தும் விஷயங்களும் தொடர்ந்து லீவே போடாத பிள்ளைங்க ஒரு 6 பேர் தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பிலும் நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைங்க, நல்ல தொழுகிற பிள்ளைங்க, உஸ்தாத் பேச்சு கேட்கிற பிள்ளைங்க, லீவே எடுக்காத பிள்ளைங்க, இப்படி 5-6 அம்சங்களை முன்னிறுத்தி உஸ்தாதுகள் அவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். முதல் வகுப்பு மாணவர் முகமது சுஹைல், வாங்க கேட்டுடுங்க. இரண்டாம் வகுப்பில் காலையில 2 வகுப்பில் ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்க. அடுத்து ஆஃபியா ஃபாத்திமா முதலாம் வகுப்பு மாணவி, சிறந்த படிப்பிலே சிறந்த பிள்ளையில் ஓதக்கூடிய பிள்ளை. மாஷா அல்லாஹ் செய்யுங்க. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஃபைல் மிஸ்ஸா பேகம், வாங்க. மாஷா அல்லாஹ் நல்ல படிக்கிற பிள்ளை, லீவே போடாது, ஒழுக்கமான பிள்ளை, நல்ல ஓதுற பிள்ளைங்கம்மா. பயான் அழகா சொல்லிச்சு. இப்பொழுது இருப்பது இளமை, வருவது முதுமை, நமது கட்டாயம் குர்ஆன் ஓதுவது கடமை. 3வது. அடுத்தபடியாக ஆதில் 4th இயர் பிள்ளை, வாங்க ஆதில் வாங்க. ஆங்கிலத்தில் சரளமாக பேசி நம்ம எல்லாம் திறனளித்த ஒரு இளம் சிங்கம். மாஷா அல்லாஹ் வாங்க. அடுத்தபடியாக ஆசிப் அலி கான் 6ஆம் வகுப்பு மாணவர். ஆசிப் அலி கான் எங்க இருக்கிறாங்க? ஆசிப் பாய் வாங்க வாங்க. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிரைஸ் எல்லாம் ஒரு உற்சாகப்படுத்துவது தான். எப்படி மற்ற பிள்ளைகள் குறை சொல்வது எங்களுடைய நோக்கம் இல்லை. நீங்களும் இதே போன்று அடுத்தடுத்த வருடங்களில் நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு அதிகமான ஒரு ஊக்குவிப்பை ஏற்பதற்காக வேண்டி உள்ள ஒரு எண்ணம் தான், தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது செய்யலாமா? அடுத்த வருஷம் எல்லாரும் வாங்க, சரிங்களா? மதரசாவுக்கு லீவ் போடாம ஒழுங்கா பாடம் வார்த்தை ஒழுங்கா உஸ்தாதுக்கு கண்ணியம் செய்ய மாணவி நாசி அவர்கள் கை தட்டுங்க தோறம். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இவ்வளவு நேரம் அமைதியா இருந்ததுக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நேரம் தான். அடுத்தபடியாக 6ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல்ல பெண் பிள்ளைங்க வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம். மிகவும் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்தபடியாக எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய பட்டூர் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கதீரன் பித்தாரே. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது எங்களுடைய ஜமாத்துடைய பொருளாளர், பெரிய பள்ளிவாசலுடைய பொருளாளர் ஷரீப் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்துவார்கள். ஆமது ஷரீப் வாருங்கள். பட்டூர் இஸ்புல்லா தீனியா மதரசா 9ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து தலைமை ஏற்று தந்த அல்ஹாபிஸ் ஆர் ஷாதிக் பாஷா ஹசரத் அவர்களுக்கும், அழகிய வடிவில் நிகழ்ச்சியை தொகுத்து தந்த மௌலவி அல்ஹாஜ் முஸ்தாக் அஹ்மத் ஹாஷிபி அவர்களுக்கும், தனது இனிய குரலில் கிராத் ஓதிய மௌலவி அல்ஹாபிஸ் டி முகமது அலி பண்பாய் ஹசரத் அவர்களுக்கும், முன்னிலை வகுத்து தந்த பூவை வட்டார ஜமாத்துல் உலமா பெருமக்கள் மற்றும் பட்டூர் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும், இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக
ஏற்படுத்தும் மார்க்க சிந்தனை வேண்டும் என்ற நல் நோக்கத்துடன் பங்கேற்ற பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இம்மண்டபத்தின் உரிமையாளர் அவர்களுக்கும் சவுண்ட் சர்வீஸுக்கும் இவ்விழாவை ஏற்பாடு செய்த ஹிஸ்புல்லா தீனியாத் மதரசா நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கள் அனைவருக்கும் மற்றும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய மஹல்லாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய கண்ணிய மிகுந்த உலமா பெருமக்கள் அவர்களுக்கும் மேலும் மேலும் ஜஸாக்கல்லாஹு கைரன் என்று கூறிக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக 6ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்கள் ஆண் பிள்ளைங்க 6ஆம் வகுப்பு ஆம்பளை பிள்ளைங்க 6ஆம் வகுப்பு ஆம்பளை பிள்ளைங்க சுரேல் வாங்க. 6ஆம் வகுப்பு ஆம்பளை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களா? அடுத்து 4ஆம் வகுப்பு வாங்க. போர்த்தியர் பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க ஹசன், வசீர் ரஹ்மான், முகமது இத்தாப், ஆலியா, சஹானா பர்வீன், ஆஃபியா சப்ரீன், கூப்பிட பிள்ளைங்க எந்திரிச்சு வாங்க வரிசையா. मोहम्मद फाजिल, मोहम्मद आतिफ, मोहम्मद फरहान, अरशदा, मोहम्मद नफीर, मोहम्मद अजमल, मोहम्मद आरिफ, मोहम्मद जुबैर, फराना, आफिया, फातिमा, साजिदा, हबीबा, मोहम्मद हुसैन, हाजी मोहम्मद, मोहम्मद आदिल, मोहम्मद असगर, अफसीन, शरीना फरीन, आदिल, मुजम्मिल, जीनत आलिया, आशिफा, रिहाना, मोहम्मद असलम, मोहम्मद रिहान, मोहम्मद नफीस, मोहम्मद तनवीर, इफ्रा, रिलवान, मोहम्मद अनस, शाहुल हमीद, मोहम्मद फाजिल, मोहम्मद इकराम, फाजिल मोहम्मद मास, मोहम्मद तौफीक, रुमैजा फातिमा, मोहम्मद सुहैल, इकरा रमजिया, मोहम्मद फहीम, मोहम्मद फहीम, मोहम्मद साद, मोहम्मद साद, யாரும் போவாங்க. துவா தந்துட்டு போலாம். அடுத்தபடியாக 3ஆம் வகுப்பு மாணவர்கள் முகமது நஜீப், முகமது ஃபஹமி, முகமது இஸ்மாயில், முகமது நியாம், ஆமீன் அபி, முகமது நயீம், நூர் முகமது, அஃபான், நபீப், அரபாத், சமீர், ஆரிஃப், ஆமினா தஸ்ரீம், ஃபைல் நிசா, அப்சா, ஐனுல் ஜாரியா, சஹானா. இப்போ இந்த துவா போட்டு அமைதியாக